கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. ராவணனின் சீதை பகுதி 29 பார்க்கலாமா? தனது கணவனை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தினால் எந்த பெண்ணும் துடித்து போவாள்தானே என்றான் ரவி. சார் என விக்டர் விழிக்க, ஆமாம் விக்டர், மிஸ்டர் ரக்ஷித் தேவன்தான் சீதாவின் கணவர் என்றதும் இப்போது விக்டர் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றான். தேவிக்கும் தரணிக்கும் நடந்தது என்ன என்று புரியவில்லை என்றாலும் சீதாவை பாதிக்கக்கூடிய ஏதோ நடந்து இருக்கிறது என புரிய அவர்கள் சீதாவின் அருகில் ஆதரவாக நின்றனர். ரக்ஷித்தோ இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் சில நிமிடம் தடுமாறியவன். அவனுக்கு சீதாவை பற்றி நன்கு தெரியும். எனவே இப்போது எதுவும் பேசக்கூடாது என அமைதியாக நின்றான். விக்டரை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு தேவியிடம் சென்றவன், நீங்கள் சீதாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்புங்கள், எதுவாக இருந்தாலும் அங்கு பேசிக்கொள்ளலாம் என சொல்லிவிட்டு ரக்ஷித்தை நோக்கி வந்தான் ரவி. ரக்ஷித்தின் அருகில் வந்தவன், சாரி ரக்ஷித், அந்த பையன் சீதாவின் நண்பர், அதனால்தான் ரொம்பவும் ஆத்திரப்பட்டு விட்டான் என சொல்ல, ரக்ஷித்தோ எப்படியும் சீதாவிடம் உண்மை சொல்லிவிட வேண்டும் என நினைத்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என நிறுத்தியவன், சரிவா போகலாம், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுத்தானே ஆகணும், தப்பு செய்தவன் நான், தண்டனையை அனுபவிக்கிறேன் என விரக்தியாக சொல்லிவிட்டு நடந்தான். தங்கையின் வாழ்வில் சந்தோஷம் மலர அதை உற்சாகத்துடன் கொண்டாட வந்தவன் தனது வாழ்வு இப்படி இருட்டாகும் என அறியவில்லை. வீட்டிற்கு சென்றதும் சீதாவை தேடி ரக்ஷித் செல்ல அவளோ அவனிடம் பேச மறுத்துவிட்டாள். அவன் உள்ளே நுழைந்ததும், எனக்கு தனிமை வேண்டும், தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொல்ல, இல்ல சீதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு என ரக்ஷித் ஆரம்பிக்க, உடனே ரவி ரக்ஷித்திடம், விடு ரக்ஷித், அவள் கொஞ்சம் தனிமையில் இருக்கட்டும், இப்போது இருக்கும் மனநிலையில் நாம் எது சொன்னாலும் அவளுக்கு புரியாது, முதலில் அந்த அதிர்ச்சியை அவள் உணர்ந்ததும் அதற்கு பின்பு நாம் பேசலாம் என சொன்னான். அதன் பின் ரவி உட்பட அவளை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. அதற்குள் ரவிக்கு அவசர அழைப்பு வர தேவியிடம் சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான். இரவு நேரமானதால் தரணியும் கிளம்பிவிட்டாள். இரவின் தனிமையில் ரக்ஷித் அமர்ந்திருக்க அவன் மனதிலோ பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தன. ஏனெனில் சீதா எந்த விஷயத்திற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் என்று யாருக்கும் தெரியாது. சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்துவாள், பெரிய விஷயத்தை இவ்வளோதானே என்பாள். அதனால் அவளிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் குழம்பியிருந்தான் ரக்ஷித். மறுநாள் காலை உணவிற்கு தேவி சீதாவை அழைக்க அவள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். ரக்ஷித்தை அழைக்க சென்றவள் அவனும் அதையே சொல்லவும், என்ன அண்ணா இது, 2 பேரும் இப்படி சாப்பிடாமல் இருந்தால் பிரச்சனை தீருமா என கேட்க அவனோ நிமிர்ந்து தேவியை பார்த்ததும், அவள், எனக்கு நடந்தது என்னவென்று தெரியாது, அது உங்கள் இருவர் சம்பந்தப்பட்டது என்று மட்டும் புரிகிறது, ஆனால் அதை பேசி தீர்த்து கொள்வதை விட்டு இப்படி தனித்தனியே இருந்தால் பிரச்சனை எப்படி சரியாகும் என்றாள். அவள் சொல்வதும் ரக்ஷித்திற்கு சரி என்று பட, சரி நீ கீழே போ தேவிமா, நான் சீதாவை சாப்பிட அழைத்து வருகிறேன் என்றான். அப்போது ரவி அலைபேசியில் அழைத்தவன் சீதாவை பற்றி கேட்டுவிட்டு, நான் வேண்டுமானால் சீதாவிடம் பேசட்டுமா என்றான். ரக்ஷித்தோ, வேண்டாம் ரவி, இது எங்கள் இருவரின் பிரச்சனை, நாங்களே பேசி தீர்த்து கொள்கிறோம் என சொல்லிவிட அதற்கு பின் ரவி எதுவும் சொல்லவில்லை. சீதாவின் அறைக்கு சென்ற ரக்ஷித் கதவை திறந்ததும் கோழி குஞ்சு போல் அவள் குறுகி படுத்திருக்க அதை பார்த்ததும் ரக்ஷித்தின் மனம் வேதனையில் துடித்து போனது. சில மணி நேரங்கள் கூட பசி பொறுக்க மாட்டாள். நேற்றிலிருந்து சாப்பிடவில்லை என வருந்தியவன் அம்லு அம்லு என அழைத்தான். எதிர்ப்புறத்தில் எந்த அசைவும் இல்லாததால் மெதுவாக கிட்டே வந்து அம்லு அம்லு என அவன் அழைக்க கண் விழித்து பார்த்தவள் அவனை பார்த்ததும் பார்வையில் ஒரு கோபம் தெரிய வேகமாக எழுந்து அமர்ந்தாள். அவளது பார்வையே அவளிடம் இருந்து அவனை விளக்க கட்டிலை விட்டு எழுந்தவன் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். சீதா, என்ன இது, உன் அத்தானை பற்றி உனக்கு தெரியாதா என அவன் கேட்டதும், அப்படித்தான் நினைத்து இருந்தேன் நானும், ஆனால் இப்போதுதானே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருகிறது என அவள் சொன்னதும், சீதா, நான் உன்னிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை, நடந்ததை உன்னிடம் சொல்லிவிடுகிறேன் என்றவன், அன்று விக்டர் சொன்னது எல்லாம் உண்மைதான், ஆனால் அவர்களும் எங்களை ரொம்ப கேவலமாக பேசினார்கள், அதனால்தான் நான் அவ்வாறு செய்தேன், என் முன்கோபமே எனக்கு சத்ருவாக மாறிப்போய்விட்டது என வருத்தத்துடன் சொன்னான். அவளோ ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க, நான் சொல்வதை நம்பு சீதா, இந்த மாதிரி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை,
அவர்கள்தான் வந்து இருப்பார்கள் என நினைத்தேன். நீங்கள் உடன் இருப்பது எனக்கு தெரியாது. மேலும் ஹோட்டலில் இதுபோல் நடப்பது சகஜம்தானே என அவன் சொன்னதும் நிமிர்ந்து அவனை முறைத்தவள், நீங்கள் சகஜம்னு சொல்லிட்டீங்க, ஆனா எங்க தாத்தா இறந்தது அதுவும் அப்படித்தானா என சொல்லி நிறுத்தினாள். என்னை மன்னித்து விடு சீதா, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை. அன்று உன் பாட்டியிடம் பேசிக்கொண்டு இருந்த போதுதான் ஹோட்டலில் நடந்த பிரச்சனையால் உன் தாத்தா இறந்தார் என்று எனக்கு தெரிந்தது. மேலும் அதனால்தான் உனக்கு உடல்நிலை இப்படி ஆகிவிட்டது எனவும் தெரிந்தது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கோபத்தில் செய்தது ஒரு குடும்பத்தை எப்படி சுழற்றி போட்டுவிட்டது என நினைத்து துடித்து போனேன் தெரியுமா? அதற்கு பின்புதான் நான் உன்னை திருமணம் செய்ய முடிவு செய்தேன். நாதன் கூட சொன்னான், நன்றாக யோசித்து முடிவு எடு என்று. ஆனால் நான் தான் என்னால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து உடனடியாக இந்த திருமணத்தை முடித்தேன் என அவன் தன் தரப்பு நியாயத்தை அவளிடம் விளக்க முற்பட்டத்தில் அவனை அறியாமல் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டான். அவன் பேச பேச சீதாவின் முகம் மாற ரக்ஷித்தோ அதை கவனிக்கவில்லை. நான் நல்லதுதான் நினைத்து செய்தேன் சீதா, என்னை நம்பு என சொல்லி அவள் முகம் பார்த்தவன் அவள் முகம் கோபத்தில் தீஜ்வாலையாக கொழுந்துவிட்டு எரிய கண்களில் இருந்த அக்னி அவனை எரித்து விடுவது போல் இருந்தது. வேகமாக அவன் அருகில் வந்து, அப்போ நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்க, அப்படித்தானே? என்ன சொன்ன? நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் என்ன திருமணம் செய்யறதா? நான் கேட்டேன் நான் உன்கிட்ட என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு. தவறையும் செஞ்சுட்டு நீ நல்லவனா மாறிட்ட, அப்படித்தானே சொல்ல வர்றீங்க என வேகமாக கேட்டவள், ஆனால் நான் இழந்தது என்னை உயிருக்கும் மேலாக நேசித்த என் தாத்தாவை என சொல்லி அழ ஆரம்பித்தாள். ரக்ஷித்தோ, ஐயோ அம்லு, என்னது இது? நான் சொல்வதை தப்பாக புரிந்து கொண்டாய். நான் அப்படி சொல்லவில்லை சீதா என பதறியவன், அதற்கு முன்பே உன்னை எனக்கு பிடிக்கும் என ஆரம்பிக்க, இன்னும் புரியறதுக்கு என்ன இருக்கு? இன்று என் தாத்தாவிற்காக என்னை திருமணம் செஞ்சீங்க, நாளைக்கு இதுபோல் வேறு யாருக்காவது இப்படி நடந்தால் உடனே அங்கு இதே போல் செய்வீங்க, அப்படித்தானே என அவன் சொல்வதை கேட்காமல் கோபத்தில் பேசிக்கொண்டே சென்றவள், புரியாம பேசாத சீதா, நான் சொல்றத முதல்ல கேளு என அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். நான் கேட்டது எல்லாம் போதும். திருமணத்திற்கு முன்பே இதை சொல்லி இருந்தால் நீங்கள் நல்லவன். ஆனால் திருமணம் முடிந்து என நிறுத்தியவள், எத்தனை முறை கேட்டு இருப்பேன், உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது, எப்படி சம்மதிச்சீங்கன்னு. அப்போதெல்லாம் எப்படி சொல்லி நடிச்சிங்க, உன்னை விரும்பித்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு. நான் ஒரு முட்டாள், இதக்கூட புரிஞ்சுக்காம இருந்திருக்கேனே என பொறிந்து தள்ளியவள், இனியும் ஒரு நிமிடம் நான் இங்கு இருக்க மாட்டேன். நான் என் வீட்டிற்கு செல்கிறேன். முதலில் பாட்டியிடம் இதை சொல்ல வேண்டும் என அவள் கிளம்ப, உனது பாட்டிக்கு இது தெரியும் என அவன் சொன்னதும், என்னது என அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தவள், என்ன சொல்றீங்க என்றதும், அந்த ஹோட்டலில் போலீஸுக்கு ஃபோன் செய்தது நான் என்று உன் பாட்டிக்கும் தெரியும் என்றான். இருக்காது என கத்திய சீதா, அப்படியிருந்தால் பாட்டி இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி இருக்க மாட்டார் என சொல்ல, அவருக்கு தெரியும் சீதா. முதலில் உன்னை பற்றி முழு விபரமும் அவர் சொன்னவுடன் நான் அதிர்ந்து விட்டேன். இரவு முழுவதும் யோசித்து மறுநாள் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக கேட்டேன். உனது பாட்டி மறுத்து விட்டார். நீ சொன்னது போல்தான் சொன்னார். என் பேத்தி கதையை கேட்டு நீங்கள் பரிதாபப்பட்டு இந்த முடிவு எடுத்து இருந்தால் என்னை மன்னித்து விடுங்க தம்பி, நான் இதற்கு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பின்புதான் நான் முழு விபரத்தையும் சொன்னேன். அதற்கு பின்புதான் அவர் சம்மதித்தார் என்றான். அப்போ பாட்டியும் எனக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க, என்ன பாரமா நினைச்சிருக்காங்க. அதான் நீங்க கேட்ட உடனே என் உணர்வுகளை கூட புரிஞ்சுக்காம திருமணத்திற்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க என சொல்லி அழுதவள், எனக்கு யாரும் தேவையில்லை, யாரோட அனுதாபமும் எனக்கு வேண்டாம் என ரோசமாக சொல்லிவிட்டு வேகமாக அவர்களின் அறைக்குள் சென்றவள் அங்கு துணிகளை பைகளில் எடுத்து அடுக்கினாள். ரக்ஷித்தோ அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் அவளிடம் கெஞ்சிக் கொண்டு இருந்தவன் சட்டென்று கோபம் வர, ஹே என்னடி, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, முதல்ல நான் சொல்றத கேளு என ஒரு அதட்டல் போட, எப்போதும் இதுபோல் பேசினால் அவள் அமைதியாகி விடுவாள் என எண்ணி அவன் பேச, அதுவரை கோபமாக மட்டும் பேசிக்கொண்டு இருந்தவள் காளியாக அவதாரம் எடுத்தாள். அவனது கோபம் அவளை மேலும் உசுப்பேத்திவிட வேகமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே செல்ல, அங்கு நின்ற தேவி எவ்வளவோ தடுத்தும் அவள் நிற்காமல் கிளம்பினாள். ரக்ஷித்தோ எதுவும் சொல்லாமல் அவள் சொல்வதையே பார்த்து கொண்டு இருந்தான். சீதாவை தடுக்க முடியாமல் ரக்ஷித்தை தேடிய தேவி அவன் அங்கு நின்று அவளை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து, என்ன அண்ணா நீங்களும் அமைதியா நிற்கிறீங்க, சீதா வீட்டை விட்டு கிளம்பி போறா, வேண்டாம்னு சொல்லுங்க,
நான் சொன்னா கேட்க மாட்டாங்கிறா என பதட்டத்துடன் சொன்னாள். நான் பேசுவதை அவள் எங்கே கேட்கிறாள் தேவிமா? அவளாக ஒரு அர்த்தத்தை கற்பனை செய்து கொண்டு பேசுகிறாள். நானும் சொல்லி பார்த்து விட்டேன். இப்போது நாம் என்ன சொன்னாலும் அவளுக்கு புரியாது. நேராக ரவியின் வீட்டிற்குத்தான் செல்வாள். நான் ரவியிடம் சொல்லிவிடுகிறேன் என்றவன் அலைபேசி எடுத்து ரவியை அழைத்து விவரம் சொன்னான். அவன் சொல்லி முடிக்கவும் சீதா அங்கு செல்லவும் சரியாக இருந்தது. வேகமாக உள்ளே வந்த சீதா நேராக காவேரி அம்மாவிடம் சென்று நான் இனிமேல் இங்குதான் இருப்பேன் என்று சொல்ல அவரோ எதுவும் புரியாமல் என்ன சீதா, என்னாச்சுமா என பதறிப்போனார். அவளோ அழுகையுடன் அது வந்து என ஆரம்பிக்க அங்கு வந்த ரவி கண்களாலேயே அமைதியாக இருக்கச் சொல்லி ஜாடை காட்டினான். அதை புரிந்து கொண்ட காவேரி, சீதா நீ முதல்ல அழுகையை நிறுத்து. நீ இங்கே இருக்கலாம். முதல்ல உன் அறையில் கொண்டு போய் இந்த பெட்டியை வச்சுட்டு முகம் கழுவிட்டு வா. உனக்கு பிடிச்ச ரவா தோசை பண்ணிருக்கேன், சாப்பிடலாம் என்றார். அவளோ எனக்கு வேண்டாம் அத்தை, பசிக்கல என்று சொல்ல அதெல்லாம் பசிக்கும். நீ முதலில் அறைக்கு சென்று முகம் கழுவிக்கொண்டு வா என அனுப்பி வைத்தார். பின்னர் ரவியிடம் என்னடா ஆச்சு? ஐயோ அவ சந்தோஷமா இருக்கான்னு சொன்ன, இப்போ அழுதுட்டு வந்து நிற்கிறா, என்னடா நடந்துச்சு என பதட்டமாக கேட்டார். அவனோ ஹோட்டலில் நடந்ததை சொன்னவன் யாரும் எதிர்பார்க்கவில்லை அம்மா இப்படி நடக்கும் என்று. அந்த இடத்தில் எதுவும் பேச முடியல. இரவு இவள் கோபத்தில் இருந்ததால் நான் தான் ரக்ஷித்திடம் பேச வேண்டாம் என்று சொன்னேன். காலையில் ரக்ஷித் ஏதோ சொல்லி இருப்பான் போல் தெரிகிறது. உங்கள் மருமகளை பற்றி தெரியாதா? எதையும் முழுதாக கேட்க மாட்டாள். அரைகுறை பேச்சிலே இவளாக ஒரு அர்த்தம் கற்பித்துக் கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டு இருப்பாள். அதுதான் இப்போதும் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ரக்ஷித் போன் செய்து சீதா கோபித்துக் கொண்டு அங்கு வருகிறாள், எதுவும் பேச வேண்டாம், அவளை முதலில் சாப்பிட சொல்லுங்கள் என்று சொன்னான் என சொல்லிக்கொண்டு இருக்க, ஓ அதற்குள் இங்கு போன் பண்ணிவிட்டாரா என கேட்டுக்கொண்டே வந்தவள், இவர் என்ன சாப்பிட சொல்றது, ரொம்பத்தான் அக்கறை, இதை நம்பித்தான் நான் ஏமாந்து போனேன் என்றவள் சிறிது நேரம் அவனை திட்ட ரவியும் காவேரியும் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்றனர். வேகமாக சாப்பிட அமர்ந்தாள். காவேரி இருவருக்கும் பரிமாற 2 வாய் எடுத்து வைத்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் கடகடவென வர, என்னால் முடியல ரவி, ரக்ஷித் என்னை ஏமாத்திட்டார், என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைச்சிட்டார் என்றவள் கடைசியில் அவர் செய்த தப்புக்கு பரிகாரமாகத்தான் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் என சொல்லும் போதே மனம் தாழாமல் பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். காவேரியும் ரவியும் பதறி சீதா சீதா குட்டி என அவளை தாங்கியவர்கள், இல்லடா நீ அழாத, உனக்கு நான் இருக்கேன் என காவேரி ஆறுதல் சொன்னாள். சீதா குட்டி உன் மாம்ஸ் இருக்கேண்டா, நீ கவலைப்படாத, அவனை நான் என்னன்னு கேட்கிறேன் என அப்போது அவளுக்கு சார்பாக ரவியும் ஆறுதல் சொல்ல தேம்பியபடியே அவன் தோளில் சாய்ந்தாள் சீதா. அவன் அவளின் தலையை தடவி கொடுக்க இரவு முழுவதும் தூங்காத மயக்கம் ரவியின் தோளில் சாய்ந்ததும் ஒரு நிம்மதி வர அப்படியே கண் மூடினாள் சீதா. அவளை மெதுவாக அறைக்கு தூக்கி சென்று படுக்க வைத்துவிட்டு ரவி வெளியே வர ரக்ஷித் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் காவேரி முறைக்க, ரவியோ வா ரக்ஷித் என்றான். ஒரு இரவில் ஒரு மனிதன் இப்படி மாறிவிட முடியுமா என்பதை போல் ரக்ஷித்தின் முகம் களையிழந்து சோர்ந்து காணப்பட்டது. என்னடா காலையில நடந்தது என ரவி நேராக விஷயத்திற்கு வர நடந்ததை சொன்னான் ரக்ஷித். என்ன ரக்ஷித், நீ இவ்வளோ பெரிய வக்கீலா இருந்துட்டு பேச தெரியாம பேசி பாரு, சீதா பாவம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காடா என சொல்ல, ரவி உண்மையா சொல்லட்டுமா, சீதாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எதுவுமே ஓடல, நானா இப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படியாவது என்ன புரிய வைக்கணும்னு நினைச்சு பேசினேன்டா, ஆனா அத அவ இப்படி தப்பா அர்த்தம் பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல, எது நடக்கக்கூடாது அவ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு பேசினேனோ, ஆனா அது நடந்துடுச்சு என புலம்பினான். சரி விடு ரக்ஷித், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் என கேட்டான் ரவி. தெரியல ரவி, எனக்கே தெரியல, சீதா எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவ காலில் வேண்டுமானாலும் விழறேன் என சொல்ல, டேய் என்ன உளர்ற என அதட்டிய ரவி, இல்ல ரவி உனக்கு தெரியாது, அவ மேல நான் உசிரே வச்சிருக்கேன்டா, பலமுறை உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் என்னை விட்டு எங்க பிரிஞ்சிடுவாளோன்னு நினைச்சே நான் சொல்லாம விட்டுருக்கேன், நான் நினைச்சது இப்போ நடந்துடுச்சு என புலம்பியவன், ஆனா அவ ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறாடா என சொல்லி ஆதங்கப்பட, இல்ல ரக்ஷித் உனக்கு தெரியாதா, நாம யார் மேல அதிகம் பாசம் வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் அதிக கோபமும் வரும், கொஞ்ச நாள் பொறு அவ மாறிடுவா என்றவன் அதற்குள் ரவிக்கு அலைபேசி அழைப்பு வர அங்கிருந்து நகர்ந்தான். காவேரி அம்மாள் எதுவும் பேசாமல் நிற்க அவரின் அருகில் சென்றவன், அம்மா நீங்களும் என்ன நம்பலையா என மனதின் வழி வார்த்தையாக வெளிவர
அவரோ அவனை நிமிர்ந்து பார்க்க, எனக்கு புரியுது ரக்ஷித். ஆனா இப்போ சீதா இருக்கிற மனநிலையில அவளுக்கு இங்குதான் பாதுகாப்பு. அவள் இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும், நீ கவலைப்படாத. சீக்கிரம் அவள் உன்னை புரிந்து கொள்வாள் என்றார். அதற்குள் ரவி, ரக்ஷித், சீதா நல்லா தூங்கிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு கிளம்பு. நான் வேலையாக வெளியே செல்றேன், மற்றதை பிறகு பேசிக்கலாம் என சொன்னான். ரக்ஷித்தும் சீதாவின் அறைக்கு சென்றவன் அவள் தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருக்க அருகில் சென்றவன் மெல்ல அவள் தலையை எடுத்து தன்மடியில் வைத்தவன், இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லாமலோ? உன்னை நான் ஏமாத்துவேனா? அது என்ன நானே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் அல்லவா? போதும் அம்லு, இந்த ஒரு இரவே என்னால் தாங்க முடியல. என்னை இப்படி தவிக்க விடாம சீக்கிரம் வந்துடுடி. நீ இல்லாத வாழ்வை என்னால் நினைச்சே பார்க்க முடியல என புலம்பியவன் அவளிடம் அசைவு தெரிந்ததும் வேகமாக எழுந்து வெளியே வந்தான். செல்ல மனமின்றி சில மணித்துளிகள் வெளியில் இருந்தே அவளை பார்த்து கொண்டிருந்தவன் பின்னர் காவேரி அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?